ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டன். மன்னர் யார் தெரியுமா? அவருடைய பெயர் தான் குருபுத்திரன். ஏன் மாலையிட்டு சந்தோஷமா கரியா? என்ன கேட்ட? இல்ல குருபத்திரன் மாலையிட்டு ஏதோ குழந்தைங்க இருக்குதா சந்தோஷமா கரியா? இங்க பாரு, நான் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே. என்ன மாலுமா கேட்க போற சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை குழந்தைங்க இருக்குது? உனக்கு கல்யாணம் எத்தனை குழந்தைங்க இருக்குது? எனக்கா? ஆமா, 25 பொட்ட பிள்ளைங்க. 25 பொட்ட பிள்ளைங்களா? அப்பா அப்படிதான் இப்படி ஐடியாட் இருக்குது. எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிறந்ததாயா? என் வீட்டுல ஒரு ரெண்டு பெண் குழந்தை, ஒரே ஒரு பையன். அண்ணா, நீனாச்சும் திருமணம் செஞ்சு 25 பொட்ட பிள்ளைங்க பெத்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிறந்தது. எனக்கு 3 பேர். 3 பேர் தானா? நான் கல்யாணம் செஞ்சு நான் ஒரு இன்ப சுகத்தையே கண்டது இல்லையா புருஷன்கிட்ட. ஏன்னு கேக்குறேன். ஏன்னா இன்ப சுகத்துல இல்லன்னு நீ கேக்குற. கணவன் மனைவி மாலை இட்டாங்கன்னா ஏதோ குழந்தைங்க இருக்கும். அப்படி குழந்தைங்க இருக்குதா இல்லையா? ஏன் இன்ப சுகத்துல ஈடுபடலையா? இங்க பாரு, நான் என்னைக்கு போய் என் புருஷன்கிட்ட போய் படுத்தாலும் கண்ணே மகனே குருபுத்திரா அப்படி என்று கூப்பிடுறான். அங்க ஒரு தேவடியா. எந்த தேவடியா? என் மாமனாரும் என் மாமியாலும். என் மாமனாரும் என் மாமியாலும் மாமனார் மாமியார் தேவடியா கேவடியான்னு பேசுறான். அண்ணா, இங்க பாரு, என் புருஷன்கிட்ட போய் மன்ன வாசாமி நம்ம இன்ப சுகத்தில் இருக்கிறான்னு சொல்லி போய் கேட்ட 2 பேரும் சந்தோஷமாக்கலாம் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் மகனே குருபுத்திரா அப்படிங்கிறாங்க. அந்த தேவடியாளுங்க 2 பேத்துக்கு கண்ணு இல்ல. வயசான காலத்துல போய் தொலைதா ஒண்ணா. என்ன இருந்தாலும் மாமனார் மாமி அப்பெல்லாம் பேசாத. என்னடா உனக்கு புண்டையில இந்த மாமனார்? யாருக்குடா மாமனாரு? யாருக்கு மாமனாரு? விளக்கமாறு வெறி எடுத்து போய் தெரிஞ்சுக்காமா. இப்பெல்லாம் நீ கேட்க மாட்டே, வாய் பேச மாட்டிய. அப்படி இப்ப தொப்பல பார்த்தது இப்படி இருப்பீங்க, என்ன பண்ணுவ நீ? என் வாய கிளறி புட்ட. நான் பொம்பளையாவே இருக்க மாட்டாமா. சொல்லல புண்ட வச்சு கொஞ்ச நாள் தெரியும். இங்க பாரு, என்னத்தான் இருந்தாலும் பெத்தாத்த மகளா பேரு வச்சாலும் பாக்க அந்த மாதிரி உனக்கு என்ன உன்னோட பெத்த மகன் தான் இப்படி பேசுவியா? உனக்கு ஒரு அம்மா இருந்து அந்த அம்மாவுக்கு கண்ணு போச்சுனா, அவங்க எப்பன்னு கண்ணு போச்சுனா நீ பேசுவியா? எப்படி அசாத மருந்து ஊத்தி கொண்டு போடுவேன். இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அசாத கண்ணு தூக்கி போட்டு கூட கொண்டு போடுவேன். இந்த மாதிரி அசிங்க போட்டு நான் இருக்க மாட்டேன். ஏன்னா டெய்லி 3 வேளை சொல்ற பணத்துக்கு திங்கிற மாதிரி சோறியா தடா கேட்க அந்த தேவடியா பையன் ஆக்கி ஆக்கி கொட்டி எனக்கு இறச்சியே போச்சு என் உடம்பு. இது இறச்சி போச்சுன்னு சொல்லா சாமி, நான் செத்து போயிருவேன். எங்க அப்பா வீட்டுல இருந்து வரும்போது எத்தனை சோடு இருந்த நானு. இங்க வந்து இந்த தேவடியாளுக்கு அந்த தேவடியா பையனுக்கு ஆக்கி ஆக்கி கொட்டி என் உடம்பு சொப்புன்னு இழைச்சு போச்சு. எப்ப ஒரு பல்லாங்க கீழே போயிட்டேன். ஐயோ, ரொம்ப இழைச்சு போயிட்டேன். பாவசாமி என்னைக்கு செத்து தொலையும் அந்த கண்ணு போன 2 பேரும். அப்பதான் சொல்லாதாயா, இது வாழ்ற சபை. யாயா செத்து போன என்னடா வலிக்குது? என்ன இருந்தாலும் அப்பா அம்மா இல்லையா? எனக்கு அப்பா அம்மா இல்லடா. மாமனார் மாமியா இல்ல. என்னத்துக்கு மாமனார் மாமியார் பாக்க சொல்றேன்? வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிற உங்க மாமனார் மாமியா இல்லாத வீட்டுக்காரன் நீ எப்படி இது பண்ண முடியும்? ஏண்டா என் வீட்டுக்காரன் என்னத்த கல்யாணம் பண்ணேன்? ஒரு இன்ப சுகத்துல இருந்து குழந்தை கொஞ்சம் எல்லாம் போயிட்டு சந்தோஷமா இருக்கு சொல்லிதான் எல்லாத்துக்குமே வேணும். இன்பம் சுகம் பணம் காசு எல்லாத்துக்குமே தான் ஒரு மன்னவர் தேவை. ஆமா, நான் போய் அவர் இடத்துல கட்டி சேர்றப்பெல்லாம் மகனே குருபுத்திராங்கிற அந்த கண்ணு போன தேவடியா. அந்த பாவம் அவங்களும் இருட்டுல இருக்கிறாங்க. கண்ணு போனவங்க அவங்க மகனை கூடாது உன்னையோ கூப்பிடுவாங்க. அவங்க 2 பேத்துக்குமே கண்ணேத்திரம் கிடையாது. அங்கேயும் இங்கேயும் தொலைவிட்டு பொழுதுக்கு சோறு 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 சோத்தி அதான் கேக்குறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க என்னைக்கு செத்து தொலைவாங்களோ, நான் என்னைக்கு என் புருஷன் கூட நான் உல்லாசமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. நான் போய் பக்கத்துல இருந்தா கூட உடனே குருபுத்திரான்னு கூப்பிடுறாங்க. இந்த பாலா போன வயிற்றுக்கு தான் சோத்த திங்குறோம். அந்த பாலா போன இதுக்கு என்னத்தடா திங்குறோம்? அது ஒரு கரும்பு தான் கடிக்குமா, ஒரு பட்டாணிகளை தான் குடிக்குமா, ஒரு சூடா டீ தான் குடிக்குமா, ஒரு சிகரெட்டு தான் அடிக்குமா. சரி, சிகரெட் அடிச்சா எந்த வழியா புகை விடும், ஒரு ஆணிச்சு தான் அடக்க தெரியுமா. என்னோட வயல் 32 பல்லுக்கு அது சாமான தான் கெஞ்சிக்கிட்டு பல்லு போன போட்டு நல்லாவா அதுக்கு தேவை மொந்த வாழைப்பழம். நம்ம எங்க போறதா? ஏன் உங்க வீட்டுக்காரோட போற? சங்கிரி தோல்கேட்டுக்கு போவ பிரிச்சடி வீசிட்டான். கொஞ்ச நாள் அப்படியே இருந்தாங்கன்னா வச்சுக்க. அப்படித்தான் லாரிக்காரெல்லாம் பாரு படுத்து கிடப்போம் சங்கிரி தோல்கேட்டுல. வண்டி நிறுத்தி விட்டு நீங்க போறது போய் 2 போடு போட்டுட்டு ஒரு இப்படி
அண்ணா இந்த பாலா போன கண்ணு போன குருட்டு முண்டிங்க என்னைக்குடா செத்து தொலைவாங்கன்னு தெரியல. அவங்க என்னைக்கு சாவறது, என்னைக்கு என் புருஷன் நான் படுக்கிறது. எங்க வீட்டுக்கார அப்படி பெருமையா சொல்றான். என் பொண்டாட்டி மாதிரி ஆறும் கிடையாது. அவ குளத்துல சேர்ந்தவங்கள, குளத்தெல்லாம் சேர்ந்தவங்கள பேயாட்ட ஆடுறான். நம்ம என்னதுக்கு இங்க பாரு. அப்படி இருந்தாலும் இது உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா? என்ன அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. நான் சொல்லுவேன். இப்ப வருவானே பாருடி, உனக்கு எல்லாமே தரண்டா. சொல்லாதடா, சொல்லாதடா. உனக்கு தரண்டா. அப்புறமா உனக்கு என்ன வேணும்? ஐயா கிரீண்டர் பாவம் செயல்தாமாலும் அப்படியாப்பட்ட கிரீண்டர் கொடுத்துட்டு பாவம் மாண்டு மாடித்து விட்டாங்க. இதெல்லாம் எத்தனை கிலோ அரிசி போட்டா அப்படி கொதிக்கும்? சென்னாயா அது கருவாலம் கட்டையாட்டம் கிடக்குது. உனக்கு பார்த்தவொட நான் படுக்கிற ஆசையே அண்ணா. அப்படி இருந்தாலும் நீ ஓடி ஓடி வந்திருக்கிறியே. வீட்டுக்காரு குருபத்திரன் ரசிகரை கூட்டம் சொன்னா புருஷன் கூப்பிட்டாரா? என்ன சொல்ற? போய் பாக்கலாம், போய் பாக்கலாம். மல்லிகை முள்ளிகை கோங்கு மாந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலசாதி மணலை பறித்து வந்து உங்கள் பாதங்களை பன்னீரால் கிளவி எடுத்து பட்டாடியால் பிடித்து உங்க திவ்ய பொற்படி பாதங்களுக்கு இந்த குணப்பேதைக்கு அடிப்படைந்தேன் மன்னா. அகட்டும் தேவி. கண்ணே குணபேதகி, கட்டிய கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி எல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று அந்த பழமொழிக்கு இணங்க இந்த மன்னனுடைய பாதத்தை நீ பணிந்தபடியா நீ எப்படி இருக்க வேண்டும்?
தேவி குணபாதகை இந்த மன்னனுடைய பாதத்தை பணிந்தபடியா சரி கண்ணே தேவி மன்னா இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகத்தில் சீரும் சிறப்புடனும் பேரு புகழோடி என்றைக்குமே சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய். சுவாமி வாழ்ந்திருப்பான் என்று சொன்னால் வையகத்தின் கோடான கோடிகளும் வாழ்ந்திருப்பேன். அப்படி இருந்தாலும் அரண்மனையில் இருந்த தேவி அலை தேவி ஒரு வாய் வார்த்தை கேட்கட்டுமா? கட்டிய கடவுள் இடத்தில் ஒரு வார்த்தை என்ன பாருங்க முண்டங்கிறா ஏன் பொண்டாட்டி முண்டங்க இது ஆமா நீயே பொண்டாட்டி அப்படியா நான் புருஷடா புருஷடா புருஷன் என்ன புருஷன் பள்ளி வளர்க்குற புருஷன் பொண்டாட்டி அருமையானவங்க வாடாங்க உங்கத்தான் வாடா ஏடா மூஞ்சி தெரியாது பேசிட்டு இருக்கிற அங்க வந்தா ஏன் பூச்சி பழுத்து போயிருந்தான் எப்படி எப்ப பொண்டாட்டி கூட என்ன நினைச்சங்க என்ன நினைச்சிருப்பேன் அண்ணனை போகும்போது தான் போதாங்க தெரிய போதும் பொண்டாட்டி வரிசை அருமைங்க. நான் கூட வாயில சொல்லி இருப்பேன் கட்டின அது வந்து நீ வந்து ஏத்திருக்க மாட்டேன். நான் செயல்லையே பாத்துட்டேங்க. என்ன சபாஸ் இருக்கட்டுங்க பொண்டாட்டி என்ன கேக்குறா கேளுங்க. அப்படி